மேகாலயாவில் இருக்கிற ரொம்ப உயரமான அருவியில ஒண்ணுதான் நோக்களிக்காய் அருவி. அந்த அருவிக்கு வந்த பெயரோட காரண கதையை பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். மேகாலயாவில் இருக்கிற ரங்ஜிர் தேக் அப்படிங்கிற கிராமத்துல லிங்காய்ங்கிற ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்தாங்க. அவங்க கணவர் இறந்து போனதுனால தன்னோட சின்னஞ்சிறு மகளை காப்பாத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால வேலைக்கு போறதுக்காக அவங்க மறுமணம் செஞ்சுக்க முடிவு பண்ணாங்க. ஆனா அவங்க மறுமணம் செஞ்சுக்கிட்ட கணவன் அவங்க மகளை பிடிக்காத ஒருத்தனா இருந்தான். லிங்காய் வேலைக்கு போன சமயத்துல அந்த கணவன் அவங்க மகளை கொடூரமா கொன்னு அதை சமைச்சு வச்சுட்டான். லிங்காய் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவங்களுக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு. அதனால அவங்க கணவன் சமைச்சு வச்சிருந்ததை என்னன்னு கூட தெரியாம சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட இலைய வழக்கமா வச்சிருக்க ஒரு கூடைய திறந்தாங்க ஓடுறதுக்காக. அப்பதான் அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அந்த கூடைக்குள்ள அவங்க தன்னோட மகளோட விரலை பார்த்துட்டாங்க. அதை பார்த்த உடனே தான் சாப்பிட்டது தன்னோட மகளோட சதனை அவங்களுக்கு புரிஞ்சுது. இந்த உண்மை அவங்கள நிலக்குலைய வச்சுட்டு தாங்க முடியாத சோகத்துல லிங்காய் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடினாங்க. அவங்க கையில ஒரு கோடாரி வச்சுக்கிட்டு யாரையும் பக்கத்துல வர விடாம அந்த கோடாரியை ஆட்டிக்கிட்டே அருவி இருக்கிற இடத்துக்கு ஓடினாங்க. அந்த அருவி உச்சில இருந்து அவங்க கீழே குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் அந்த அருவிக்கு நோக்களிக்காய் பேர் வந்துச்சு. நோக்குனா குதித்தல், லிங்காய்னா அந்த பொண்ணோட பேர். அதாவது லிங்காய் குதித்த இடம்னு அர்த்தம்.